அனைவருக்கும் வணக்கம். நான் திருச்சியிலிருந்து திருநங்கை கஜோல் பேசுகிறேன். இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் தெரியும், நம்மளுடைய தமிழகத்தில் ஒரு பெரிய கலவரம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ந்ததுக்கு மாலையில் காலையில் எல்லாம். இந்த நிகழ்வின் பின்னணியில் பார்க்கும் பொழுது ஒரு பொது இடத்தில் அதாவது நான் அரசியலுக்குள் போகவில்லை, அரசியலை சார்ந்து நான் இந்த பதிவை பதிவிடவும் இல்லை. ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் பெண்களை மதிக்கக்கூடிய அரசியல் எந்த அரசியலாக இருக்கட்டும், எந்த அரசாக இருக்கட்டும், இன்றைய சூழ்நிலையில் பெண்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்கிறோம், பெண்களை மதிக்கின்றோம் என்ற ரீதியில் இருக்கக்கூடிய எந்த தலைவரும் அவர்களுடைய தொண்டர்களையோ இல்லை அவர்களுடைய உறுப்பினர்களையோ நிச்சயமாக கொஞ்சம் அடக்கித்தான் வைக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பேசுவது ஒரு குறிப்பிட்ட நபரை பேரை ஒரு பொது இடத்தில் வெளிப்படையாக கத்துவது அந்த ஒரு தனி நபரை மட்டும் அது பாதிப்பதாக இல்லை, பெண் இனத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு செயலாக தானே அது கருதப்படுகிறது. அது எவ்வளவு ஒரு பெரிய தவறு. ஒரு பொது இடத்தில் ஒரு நடிகையின் பெயரை, அது ஒவ்வொருவருடைய சொந்த விருப்பம். நாம் அதை பார்க்க ஆராய்வதற்கு நமக்கு யாருக்குமே எந்தவித அருகதையும் அந்தஸ்தும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் அவர்கள் யார் வேணாலும் எப்படி வேண்டாலும் இருக்கலாம். ஒருவரை விமர்சனம் செய்வதற்கு முன் நாம் யார், அதை விமர்சனம் செய்வதற்கான தகுதி நமக்கு இருக்கிறதா, நமக்கு அங்கீகாரம் இருக்கிறதா, அதற்கு நாம் சட்டம் இடம் கொடுக்கிறதா என்பதை கூட அறிந்து கொள்ளாமல் ஒரு பொது இடத்தில் ஒருவரை நாம் அந்த மாதிரி கூறுவது அது மிகவும் கேவலமான ஒரு செயல். ஒரு பெண்ணை, அந்த பெண்ணின் பெயரை பகிரங்கமாக கத்தி வெளிப்படுத்துவது நிச்சயமாக கண்டிக்கத்தக்க செயல். இதற்கிடையில் இந்த கட்சியிலாகட்டும் அந்த கட்சியிலாகட்டும் இரண்டு பேருமே போராட்டங்கள், பிரச்சனைகள் வெடித்து கொண்டிருக்கிறது. இறுதியில் பார்க்கும் பொழுது இதில் யார் தவறு, யாருடைய தவறு என்பதை யாருமே சொல்ல போகிறதே கிடையாது. பெண்ணாக நாம் யோசிக்க வேண்டும். மதிப்புக்குரிய நடிகை கஸ்தூரி அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, இது ஒரு தனிப்பட்ட நபருக்கான ஒரு செயலாக இதை நான் பார்க்கிறேன். இந்த கைது திரிஷாவுக்கான கைது அப்படின்னு சொல்கிறாங்களே. நான் என்ன கேட்கிறேன், இது திரிஷா, அதாவது ஒரு கஸ்தூரியோ ஆகட்டும், ஒரு திரிஷாவாகட்டும், அவர்களெல்லாம் பெண்கள் தானே. ஒரு பெண்களை பொது இடத்தில் இது போன்ற ஒரு பேரை விட்டு அசிங்கப்படுத்துவது ஏன்? இப்போது திரிஷாவே இதுக்கான ஒரு புகாரை கொடுத்திருந்தால் சொல்லுங்கள். அவரை திரிஷா என்று பார்க்காதீர்கள், அவர்களை வேறு நான் அது ஒரு பெண், எதுக்காக இப்படி பண்ணணும்? நம்ம மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் பேச வந்தது ஒன்று, ஆனால் இவர்கள் இந்த மாதிரி சொல்லும்போது இது எதில் போய் முடியுதுன்னு தெரியலை. தயவு செய்து பெண்களை மதிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நாம் வாழ்ந்து வருகிறோம். பெண்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அவர் யாராகத்தான் இருக்கட்டும், பொது வெளியில் இது போன்ற விஷயங்களை தயவு செய்து ஈடுபடாதீர்கள். இந்த ஒரு சின்ன விஷயத்தினால இன்றைக்கி எவ்வளவு கலவரங்கள், எவ்வளவு செலவினங்கள், காவல்துறையுடைய இந்த உழைப்பு, பொது வெளியில் இருக்கக்கூடிய பொருட்கள் சேதம், எத்தனை கலவரம், எத்தனை டென்ஷன். நாம் இந்த ஜனநாயகத்தில் என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்ன வாழப்போகிறோம் என்பதே தெரியவில்லை. தயவு செய்து இது போன்ற செயல்களில் இனி ஈடுபடாதீர்கள்.